பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூலை 13ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமார்களுடைய அந்த உமன்ஸ் ப்ரேயருடைய ஆனிவர்சரி இருக்கிறது. சிங்கப்பூர் தேசத்திலிருந்து அருமையான பிரதர் வர்கீஸ் மற்றும் அவருடைய துணைவியார் வருகிறார்கள். பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். சகோதரிமார்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜூலை 13ஆம் தேதி செகண்ட் சாட்டர்டே யாரெல்லாம் வர முடியுமோ காலை 10 மணிக்கு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்த நாளில் அதில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 120வது சங்கீதம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நமக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கலாம், உண்மையாகவே பயங்கரமான ப்ரெஷரில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் கூப்பிடுகிற வழியில் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் தைரியமாக இருங்க. எதை குறித்து நீங்கள் பாரப்படுறீங்களோ நிச்சயமாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே அந்த பாரத்தெல்லாம் நீக்கி போடுவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. சரியா? நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்களோடு கூட இந்த வழி நடத்தட்டும். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடுக்கத்தாவே வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அடுக்கத்தா எல்லா பிள்ளைகளுக்கு ரத்தத்தால் மறைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் எல்லாம் முற்றிலுமாய் விலகட்டும். என் தேவன் தாமே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யணுமா ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஃபினான்ஷியல் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அன்று அதெல்லாம் நீக்கி போடுங்க. குடும்பத்தில் இருக்க எல்லா நெருக்கத்தை நீக்கி போடுங்க. அன்று பிஸ்னஸில் இருக்க எல்லா நெருக்கத்தை நீக்கி போடுங்க. ஊழியத்தில் இருக்கிற எல்லா நெருக்கத்தை நீக்கி போடுங்க. உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளில் உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுங்க. இதனால் பர்த்டே வெடியானச்சு கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுங்க. நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே அடகத்தாவே பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். எல்லா கத்தாவே தீங்குக்கு வெளிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் கத்தாவே அடகத்தாவே அந்த கிச்சன் பகுதி அன்பகத்தில் வைக்கிறோம். அதில் இருக்கிற பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வீட்டில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கு எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வீட்டில் கத்தாவே இந்த நல்ல கத்தாவே பட்டினியாக யாருமே இருக்கக்கூடாது. அன்றைய ஆகாரம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. திரட்சியான ஆகாரத்தை அந்த பிள்ளைகள் வீட்டில் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். அன்றைய கத்தா திருச்சபை காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆலய கட்டுமான பணிக்கு ஆண்டவரே இன்னும் 98 லட்சம் ரூபாய் ஆண்டவர் பேஸ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிற அன்றைய அந்த அயன் ரோடு வாங்க தேவைப்படுகிற எல்லா தேவையை சந்திங்க. ஜனங்கள் தாராளமாய் கொட்டுக்க உதவி செய்யுங்க. அந்த அஸ்திபார பணிகள் ஆண்டவரே கத்தாவே அன்றைய ஒரு நாள் தடைப்படாதபடி எல்லாம் நேர்த்தியாக முடிக்க உதவி செய்யுங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கத்தாவே இதை நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தடைகளை நீக்கப்படுங்க. சால்வேஷன் சுவிசேஷ பணிகளை ஆசீர்வதிங்க. ஜனங்கள் அதில் கத்தா தாராளமாய் தாங்க உதவி செய்யுங்க. எல்லா மகிமையான காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அன்றைய இந்த நாளில் கத்தாவே அன்றைய கத்தா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கண்ணின் மணி போல நீ காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி. வெளியே போகலுமோ வரும்பொழுது சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். பெருமளவு கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உற்சாகமாக நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.